யார் வந்தாலும் களம் நம்முடையது என்று முதலமைச்சர் சொல்கிறார். அதன் நோக்கம் என்ன? யார் வந்தாலும் என்றால் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியின் சாதனைகள் மக்களிடம் பெரும் வரவேற்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறது. திமுக மிகவும் வலிமையோடு நிற்கிறது. எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் வலிமை இழந்து இருக்கிறார்கள். இப்போ யார் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்றது தயாராகிட்டோன்றது தான் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் தரக்கூடிய செய்தி. இல்லை, அது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடா சொல்றாரா அல்லது போட்டி அதிகமாக இருக்கு அப்படின்றத உணர்ந்ததுனால இதை வெளிப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அதை குறிப்பிட்ட சொன்னார். இது ஏதோ நான் அகங்காரத்தில் சொல்லவில்லை. உங்கள் மீது உள்ள நம்பிக்கையையும் மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் நான் வைத்து சொல்கிறேன் என்றே சொன்னார். ஏனென்றால் அதை சொல்லும்போதே சொன்னார், இதே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு பெற்று முடிவுகளுக்காக காத்து கொண்டிருப்போம். முடிவுகள் வருகிற பொழுது என்ன தலைப்பு செய்தி என்றால், மீண்டும் 2026 மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆட்சி அமைத்திருக்கிறது என்று வரும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அது மக்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கை வைத்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் அதோட பொருள். இப்போ அதில் யார் வந்தாலும் என்று சொல்வதற்கு காரணம், யாரோ வரலாம். வழக்கம் போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அரசியல் என்பது எல்லா இடத்துலையுமே பைப்போலராக இருக்கும். 2 முனை போட்டிகள் என்பது மிக முக்கியமானது. மற்றவங்க போட்டி போடுறது என்பது வழக்கம். ஆனால் அந்த 2 முனை போட்டியில் இருக்கக்கூடிய வகையில் திமுகவா அதிமுகவா என்று இருக்கிறது என்றால், திமுகவா அதிமுகவா என்று இருப்பதையே கொஞ்சம் திசை மாற்றுவதோ அல்லது அதிமுகவோடு கைகோர்க்கக்கூடியவர்கள் யாராக வேண்டாலும் இருக்கலாம். பாஜக இருக்கிறது, இன்னும் வேறு யாராவது வந்தாலும் சரி என்றாலும் அந்த கோணத்திலையும் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் வேறு யாருன்னா புதுசாக களத்துக்கு வந்தாலும் சரி, புதிய கூட்டணிகள் அமைத்து வந்தாலும் சரி, யாரெல்லாம் இப்போ கூட்டணி அமைத்து வரப்போகிறாங்கன்றதை இன்னும் உறுதிப்படுத்தாத நிலைகள்லாம் இருக்குது. ஆனால் யார் வந்தாலும் இந்த தேர்தல் வரப்போகிற தேர்தல் திமுகவை தான் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள், திமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு சொன்னது தான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த நம்பிக்கை திமுக மீது அவருக்கு இருக்கிற பட்சத்தில் அது திசை மாற்றல் தான். திமுக வர்சஸ் அதிமுக என்பது இல்லாத ஒரு திசை மாற்றற்காகத்தான் திமுக வர்சஸ் தாவேகா போன்ற கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னாலும் கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த கருத்துக்களை முதலமைச்சர் சொல்றதுனால அப்படியான ஒரு போட்டி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் உணர தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா? இல்லையே, நாங்கள் இப்போ நீங்களே சொன்னீங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போய் அப்படின்னு இருக்கிறது இதான் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ கேஷுவலாக இல்லை, அதாவது பண்ணலையேன்னு கேட்குறேன். இல்லை, நீங்களே இப்போ சொன்னீங்கல்ல, திமுக அதிமுக தான் எதிரெதிராக இருக்கிறது, அதிகமாக போட்டி என்று சொன்னாதான். திமுக வர்சஸ் அதிமுக இருக்குன்னு நான் சொல்லலை. அப்படி இருக்கிறதாக முதலமைச்சர் நம்பி இருந்தால் அப்படி தாவேக்காவை பொருட்படுத்தி இருக்க வேண்டாமே, மறைமுகமாக அந்த கருத்தை சொல்வதற்கான தேவை என்ன வந்ததுன்னு கேட்கிறேன். இல்லை, நாங்கள் மறைமுகமானு சொல்ல வரல, யார் வந்தாலும் என்று சொல்கிறோம். யாரோட கைகோர்த்து வந்தாலும் சரி, யார் தனியாக வந்து நின்றாலும் சரி என்று சொல்வதற்கு காரணம், பலர் இது ஜனநாயக நாடு, பல அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முளைத்து வருவாங்க. முளைத்து வந்தோடனே நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றது தாவேக்கா தானே? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. புதுசாக இன்னும் 4 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே புதுசாக கூட யாருன்னா கூட வரலாம். ஆனால் வராத அத்தனை பேரை தான் முதலமைச்சர் குறிப்பிடுறாரா? வராத ஒருவரை தான் முதலமைச்சர் குறிப்பிடுறாரா? முதலமைச்சர் யார் வந்தாலும்னாரு, வராதவரை சொல்லவில்லை, யார் வந்தாலும் என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோடு சேர்ந்து வந்தாலும் சரி, யார் தனியாக வந்தாலும் சரி, யார் புதுசாக உருவாகி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் என்று சொல்வதற்கு காரணம், இந்த களம் திமுகவிற்கான களமாக இருக்கிறது என்பதைத்தான் உறுதிப்படுத்தி சொல்கிறாரே தவிர, தாவேக்காவா அதிமுகவா பாஜகவையா பாமகவையா நாம் தமிழர் கட்சியா இன்னும் எத்தனை இருந்தாலும் அதை அத்தனைக்கும் பொருந்தும் என்ற வகையில் தான் சொல்லியிருக்கு. அவங்க சொல்லிக்கலாம் திமுக விசஸ் யார் தெரியுமா அப்படின்னு. இது இன்னைக்கு தோன்ற விஷயம் இல்லை. 1957 ஆட்சி வருவதற்கு 67 தான் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் 1957 முதல் தேர்தல், அன்றைக்கு இருந்த நிலைமை, காங்கிரஸ் பெரிய கட்சி, அதே போல் தேசிய அளவில் பெரிய கட்சி பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட். அந்த நேரத்தில் ஒரு மாநில கட்சி நின்னது 57. அதுக்கு பிறகு 1962 என்ன நிலை என்றால், திமுக வெசஸ் யார் அப்படின்ற நிலைமை தான் உருவாகி இருக்கு. 62 இருந்த அந்த நம்பிக்கை இப்ப ஏன் தாவேக்கா வைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? யார் வேணா வைக்கலாமே. நாங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. அவங்க ஏன் வைக்கிறாங்க, வைக்க கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது நாங்க சொல்லவே இல்லையே.
எந்த கட்சியும் அரசியல் கட்சிகள் தங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றோ தாங்கள் தான் வரப்போகிறோம் என்று நம்பிக்கை வைப்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அது நடக்குமா நடக்காதான்றது மட்டும்தான் இந்த வரலாறுகள் சொல்லியிருக்கு. இதுவரையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கினோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொல்கிறதுக்கெல்லாம் இது வரைக்கும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்பதை கூட எதனால் சொல்வார்கள் என்றால் அது இந்திய விடுதலை பெறுவதற்காக உழைத்திட்ட கட்சி. இந்தியாவை விடுதலை பெற்று நாம் அரசியல் அமைப்பு சட்டத்தோடு இருக்கிற முதல் தேர்தலை சந்திக்கிறோன்னா அது காரணம் அவங்க தான்ற ஒரு அபிப்பிராயத்தோடு மக்கள் முதல் தேர்தலையே வெற்றி அடைய வைத்தாங்க. இரண்டாவது தேர்தலையே கம்யூனிஸ்டும் இருக்குது, திமுகவும் முதல் தேர்தலாக திமுக சந்திக்கும் பொழுதே 15 சட்டமன்ற உறுப்பினரோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் உள்ளே சென்றார். அப்படின்னும் பொழுது மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது கூட 1967 தமிழ்நாடுல தான் நடந்தது. அப்போ 18 ஆண்டுகள் கழித்து தான் திமுக என்று ஒன்று உருவாகி 18 ஆண்டுகள் கழித்து தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஏன் வழக்கத்தில் சொல்லுவாங்களே, எம்ஜிஆரையே சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஒன்றையும் நேராக வந்தார் 1972 கட்சி தொடங்கினாருன்றதெல்லாம் கிடையாது. அவர் எங்கே நேராக நடிச்சுட்டேன்ட்டு வந்துட்டாரா? 1952 திமுகவில் இணைஞ்சவர், அன்னிலிருந்து பணியாற்றிட்டு வர்றார். சரி, தன்னுடைய நடிகராக இருந்தாலும் திமுகவில் ஒரு சாதாரண தொண்டனை போல அல்லது ஒரு நாடக நடிகராக இருந்து அதற்காக திமுகவினுடைய கொள்கைகளை பரப்புரை செய்யக்கூடியவராக திரைப்படத்தில் உச்சத்துக்காக வரக்கூடியவராக வந்திருந்தா கூட அவர் திமுகவில் வந்து தொண்டனாவோ சில பொறுப்புகளில் இருந்தோ எம்எல்சி பொறுப்புகளில் இருந்திருக்காரு. பிறகு அதுக்கு பிரச்சார குழுக்களில் இருந்திருக்காரு. பிறகு கழக பொருளாளராக இருந்து தான் கடைசியாக அவர் வெளில வரும்பொழுது 1972 திமுக விட்டு வெளில போனார். அதுக்கப்புறம் 77 தான் அவருக்கு ஆட்சி வந்தார். எந்த கட்சி தலைவர்களும் இன்னைக்கு தொடங்கின நாளை காலையில் முதலமைச்சர்னு சொல்றாங்கன்னா அது வந்துட்டு என்னன்றது தெரியும். அரசியல் என்பதே மக்களை அரசியல்மயமாக்குவதும் மக்களுக்கு நம்பிக்கை தருவதும் மக்களுடைய நம்பிக்கை பெறுவதும் என்ன நோக்கத்திற்காக நாங்கள் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம் என்றதை நிறுவியும் அதன் மீது நம்பிக்கையை உருவாக்குவதும் அந்த நம்பிக்கையை மக்கள் பெறுவதும் மூலமாகத்தான் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் என்பதுதான். அதை உணராதவர்களுக்கு பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. திருமிகு சிவசங்கர், இப்போ யார் வந்தாலும் என்பதில் அதிமுகவும் அடக்கம், அதிமுக பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடக்கம் என்கிறார் திரு எழிலரசன். இப்போ அது சாத்தியப்படுத்த முடியாது என்று திமுக தரப்பு சொல்கிறது. உங்களுடைய பதில்? இல்ல எந்த ஒரு கட்சியுடைய செயல்பாடுகளுமே அதனுடைய கோட்பாடுகளை வச்சுதான் மக்கள் கிட்ட போய் சேரும். ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கப்பட்டது என்னன்னா, அந்த கட்சி முழுக்க முழுக்க எளிய மக்களுக்கு அதிகாரம் பகிரப்படணுன்ற நோக்கத்துல தான் அது தொடங்கப்பட்டது. சாமானிய மனிதர்களுக்கும் என்ன அதிகாரம் போய் சேரணுன்றதுனால தான் அந்த கட்சியை தொடங்கப்பட்டது. அதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு 50 தலைவர்கள் இருந்தாங்க. நேற்று கூட வந்து 75வது ஆண்டு அறிவு விழான்னு நடத்தினாங்க இல்லையா? அப்போ வந்து முதலமைச்சர் சொல்றாரு, அறிஞர் அண்ணா தொடங்கினார், கலைஞர் கட்டி காத்தாருன்றாரு. நடுவில் இருக்க எல்லா விஷயத்தையும் விட்டாரு. 50 தலைவர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 19 வருடம் புரட்சி தலைவர் பயணம் செஞ்சிருக்காரு. பல மொழிப்போர் தியாகிகள் பாடுபட்டிருக்காங்க. பல பேருடைய தியாகம். நான் குறுக்கிடுறேன்னு மட்டும் நினைச்சிட்டு வேண்டாம், தயவு செய்து ஒரே சொல்லிடுறேன் சுருக்கமா. இடையில அண்ணா அவர்கள் இருக்கிற வரையிலும் அவங்க சொன்ன மாதிரி எத்தனை தலைக்கர்த்தர்கள் இருந்தார்களோ அப்படித்தான் கலைஞரும் இருக்காரு. ஆனா அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு தலைமை பொறுப்பேற்றவர் கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியை நடத்தி இருக்கார். அவர் தான் தலைமையேற்று. இடையில இருந்தவங்களை யாரும் மறைச்சுதான் சொல்ல. திமுகவின் மிகப்பெரிய வெற்றிக்கு பாடுபட்டது புரட்சி தலைவர். அதை அறிஞர் அண்ணா அவர்களே ஏற்றுக்கொண்டார். அதனால அந்த இயக்கம் என்பது ஒரு குடும்பத்தினாலோ ஒரு நபராலோ தொடங்கப்பட்ட இயக்கம் இல்ல, அது வெற்றியும் அல்ல. பல மொழிப்போர் தியாகிகள், பல்வேறு நிர்வாகிகள் தீ குளிச்சிருக்காங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. அதான் 50 தலைவர்கள் பாடுபட்டிருக்காங்க. நாவலர், மதியழகன், NV நடராஜன் அவர்கள், இப்படி எத்தனையோ தலைவர்கள் அந்த இயக்கத்துக்கு பாடுபட்டு தான் அந்த இயக்கம் வந்துச்சு. அந்த இயக்கத்தினுடைய கோட்பாடுகளே என்னன்னா, சாமானிய மனிதர்களுக்கு அதிகாரம் பரவலாக்கப்படணும் தான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? துரைமுருகன் சார் என்ன சொல்றாரு? ஒரு மூத்த தலைவர் நம்பர் 2ல இருக்கிறவர் என்ன சொல்றாரு? ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திரனை போல உதயநிதின்றாரு. இந்த நிர்பந்தத்தை யார் ஏற்படுத்துறீங்க? இல்ல, அது அவருடைய நிர்பந்தத்தை யார் ஏற்படுத்திருக்கீங்க? அது நிர்பந்தம் அப்படின்ற முடிவுக்கு நீங்க எந்த அடிப்படையில ஒரு விஷயம் சொல்லணுமா? புரியல இருங்க. இந்த நிர்பந்தத்தை யார் ஏற்படுத்திருக்கீங்க? திமுக ஏற்படுத்திருக்கு மேடம். இல்ல, அது நிர்பந்தம்ன்ற முடிவுக்கு நீங்க எந்த அடிப்படையில வரீங்கன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசுறீங்களா? அண்ணா அவர்களோட உழைப்பை, இல்ல அண்ணா அவர்களோட தலைமையில்
எம்ஜிஆர் அவர்களும் இருந்திருக்காரு. சரி. ஆனா எம்ஜிஆர் ஆளுமலே வெற்றி வந்ததுன்னு சொன்னாங்கன்னு சரி, சொன்னா okay, okay. அண்ணாவே சொன்னாருன்னு சொன்னா அது ஏத்துக்க நேரம். மாட்டீங்களா? இல்ல, நீங்க ஒரு தடவை குறுக்கிட விரும்புறீங்க, சொல்லியாச்சு. பயணப்பட்டிருக்காரு. மிகப்பெரிய சுற்றுப்பயணம். அது யார்? ஒரு தனி மனிதனுக்கான பங்களிப்பா இருக்கு திமுகல. எத்தனை ஆயிரம் தொண்டர்கள், எத்தனை பேர் தீ குளிச்சிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், 50 தலைவர்கள் பாடுபட்டிருக்காங்க. இரவு பகலும் பாடுபட்டு அது ஒரு குடும்பத்தின் கட்சியா மாறி போயிருக்கு. ஒரு கட்சியை தலைமை ஏற்றவரை பற்றி குறைத்து பேசுவது என்பது மிக மிக தவறானது. இல்ல நான் சொல்றது என்னன்னா, நீங்க துரைமுருகன் சொன்ன விஷயத்தை தான் கோடிட்டு காட்டுறேன் மேடம். ஒரு காமெடி என்ன தெரியுமா? அன்னைக்கு மன்னராட்சி நடந்துச்சு, ஆனா அது மக்களுக்காக நடந்துச்சு. இன்னைக்கு மக்களாட்சி நடக்குது, ஆனா மன்னராட்சி பேட்டர்ன்ல நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது இன்னைக்கு? எதுக்கு அந்த நிர்பந்தம்? இன்னைக்கு உதயநிதியை புகழ்ந்தாதான் நமக்கு பதவி கிடைக்கும். நிர்பந்தம்ன்ற முடிவுக்கு எந்த அடிப்படையில வந்தீங்க? துரைமுருகன் சொன்னாரா? காரணம் எளிய மக்களுக்கு போய் சேரலையே மேடம்.